இது ஒரு டே இன் மை லைஃப் மினி விளாக். எப்போ வீக்கெண்ட் தான் நான்வெஜ் வாங்குவோம். இந்த டைம் புதன்கிழமை கூட தாண்டல. அதுக்குள்ளே மீன் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நிலனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு டக்குன்னு மீன் வாங்க போய் வர வழியிலே ஒரு டீ குடிச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து நம்ம செய்ய போகிற வேலை அப்படி. உடனே என்னோட ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து இந்த மொத்த மீனையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மீன் மொத்தமாக சேர்த்து ஒரு 2 to 3 கிலோ இருக்கும். இப்போவே எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி மசாலா போட்டு உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா 2-3 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கத்தி பார்க்க தான் பெருசாக இருக்கும், ஆனால் ஒரு மொன்ன கத்தி. இந்த கத்தியை வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் பல வீரக்காயங்கள் வேறு. அதனால எல்லாத்தையும் எடுத்து இந்த மீனை கழுவுறதுக்கு முன்னாடி கட் பண்ண இடத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்து மீனுக்கு மஞ்சத்தூள் உப்பு போட்டு 1க்கு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த மீனெல்லாம் ஒரே நேரத்தில் செய்ய போகிறது இல்லைன்றனால ஒரு 3 பங்காக பிரிச்சிட்டேன். ஒன்று வந்து பொரிக்கிறதுக்கு, ஒன்று வந்து இன்றைக்கி நைட்டு குழம்பு வைக்க, இன்னொன்றில் வந்து மண்டை வால் கொஞ்சம் நடு பீஸ் எல்லாம் போட்டுட்டு அது இன்னொரு நாள் இட்லிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு அதை ஃப்ரீசரில் தூக்கி வச்சுட்டேன். மீன் பொரிக்க மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் அதை மட்டும் ஊற்றி ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எல்லா மீன்லேயும் மேரினேட் பண்ணி அதையும் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு உள்ளே வச்சிட்டேன். இந்த கிளாஸ் கண்டெய்னரில் வைக்கும்போது டக்குன்னு மீன் வந்து கெட்டு போயிடாது. நைட்டு வந்து நல்ல ஹெவி டின்னருன்றனால லஞ்ச் வந்து சிம்பிளாக லெமன் சாதம், உருளைக்கிழங்கு, முட்டை மட்டும்தான். ஒரு 6:30 மணி போல் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பசங்க வேறு எப்போ ரெடியாகும்னு கேட்டுகிட்டே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதனால டக்குன்னு ஒரு மீன் குழம்பு வச்சுட்டு மீனையும் பொரிச்சிட்டேன். மீன் குழம்போடு சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதுவும் வச்சு ஒரு சூப்பரான டின்னர் சாப்பிட்டாச்சு.